சாரதா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப மோசமா விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க. அத கேட்டு விஜய் மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்ப காவேரி எங்க போயிருப்பான்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டே வராரு. பார்த்தா காவேரி வந்து எதிர்ல வந்துட்டுருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைய உடனே நிறுத்துறாரு. "காவேரி எங்க போயிட்டுருக்க?" அப்படின்னோனே, அமைதியா போயிட்டே இருக்கேன். "காவேரி ப்ளீஸ் காவேரி நில்லு காவேரி. என்னாச்சு காவேரி உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நான் என்ன வந்து உங்ககிட்ட பேசணும் சொல்லுங்க. எவ்வளோ வந்து எனக்கு அசிங்கம் ஏற்படுமோ அவ்வளவும் ஏற்பட்டுச்சுல்ல." அப்படின்னோனே, "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாதடி" அப்படின்றாரு. உங்க வீட்டுக்கு தான் காவேரி உன்னை தேடி போயிருந்தேன். அங்கே எங்கே போனீங்க? வீட்ல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க காவேரி. நீ என்ன நம்புறல்ல? நான் அப்படிப்பட்டவனா சொல்லு அப்படின்னோனே, எனக்கு புரியுதுங்க. ஆனா வெள்ளாவோட விஷயம் பார்த்தீங்களா? எப்படி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு மீடியால கேட்குற கேள்விக்கு வந்து நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே ரொம்ப பாதிக்கப்படுதுங்க அப்படின்னோனே, எனக்கு புரியுது காவேரி. எனக்கு புரியாம இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரி. உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டி. உங்க வீட்ல உள்ளவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறேன். எனக்கே புரியுது. கூடிய சீக்கிரம் வந்து அந்த வெள்ளாக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு நான் கண்டிப்பா முடிவு கட்டுவேன் காவேரி. என்ன நம்பு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே காவேரி என்ன பண்ண தெரியுமா? அப்படியே விஜய பார்த்துட்டு அப்படியே மயக்கடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. அதிர்ச்சி அடையிற விஜய் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. விஜய் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு பார்க்குறாரு. உடனே எழுந்துக்கிற மாரி இல்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு விஜய். இங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து பயங்கரமா கத்துறாரு. ம் என்னாச்சுன்னு பாருங்க என் ஒய்ஃபுக்கு என் ஒய்ஃப் மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னு சொன்னோனே, என்னாச்சுன்னு தெரியல டாக்டர் நல்லா தான் பேசிட்டு இருந்தா அப்படின்றாங்க. சரிங்க இருங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இங்க காவேரி பார்த்துட்டு விஜய்க்கு உயிரே வந்து போன மாரி இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு மனசுக்கு கலங்கி போகுது. இங்க வந்து காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ட்ரிப் போட்டுட்டு வெளியே வராங்க டாக்டர். டாக்டர் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாரி கன்சீவா இருக்க வந்து நேரத்தோட சாப்பிடணும். நீங்க நேரத்தோட சாப்பிட வைக்க மாட்டீங்களா அவங்கள? இப்படி கேர்லெஸ்ஸா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா கன்சீவா இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன். உங்க வீட்டுக்காரர கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு. அவன இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு இருந்தா. பாருங்க இந்த மாரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனமா பார்த்துங்க ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே காவேரி இருக்க இடத்துக்கு வராரு. காவேரி கர்ப்பமா இருக்கியா காவேரி அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறேன். ஏன்டி என்கிட்ட சொல்லல? நான் அப்பா வரப்போற ஒரு விஷயத்த ஏன்டி என்கிட்ட மறைச்ச? அப்படி சொல்லிட்டு கண் கலங்குறாரு. அப்படியே வந்து விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. ஏன் காவேரி அப்படின்னோனே, சாரி விஜய் அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நான் அப்பா ஆக போறேன். எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்கு காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாரு. உடனே வந்து காவேரியோட அந்த வயித்துல வச்சு அப்படியே வந்து கேட்குறாரு. அடுத்து வந்து அவங்கள பார்க்குறாரு. இங்க பாரு காவேரி, இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். யாரு என்ன பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அத நான் சால்வ் பண்றேன்டி. கூடிய சீக்கிரம் வந்து உனக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. நம்ம குழந்தையும் நீயும் தான் முக்கியம். இந்த டைம்ல நீ ரொம்ப டென்ஷனே ஆகக்கூடாது காவேரி. புரியுதா? அப்படின்னோனே, சரிங்க அப்படின்றாங்க. இனிமேட்டு நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நீ கவலையே படாத. இப்ப நான் சொல்றது தான். இதுக்கப்புறம் வந்து நீ கவலைப்படாம இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும் காவேரி. நான் எல்லா பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்கிறேன். எல்லா பிரச்சனையும் நான் சரி கட்டுறேன் காவேரி. என் மேல நம்பிக்கை இருக்கா காவேரி? உனக்கு கைப்பிடிக்க நம்பிக்கை இருக்கு விஜய். நம்பிக்கை இருக்குல்ல? குட்டி பாப்பா, அம்மாவும் நீயும் சேஃபா இருங்க. உங்கள 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நானும் அம்மாவும் இணையறதுக்கான பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். உன்னையும் வந்து அம்மாவையும் கூட்டிட்டு போவேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து அப்படியே காவேரி உச்சி முகர்றாங்க விஜய. உடனே வந்து பார்க்குறாரு. இங்க பாருடி இப்படிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். புரியுதா? இத கேட்ட தாத்தா, பாட்டி எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? உங்க வீட்ல உன்னையும் என்னையும் பிரிச்சுலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரிக்க முடியாதுன்றத அவங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து தனியால எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் பார்த்துக்கிறேன்டி. நான் எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு தான் உன்கிட்ட வருவேன். உன்னை வந்து கூட்டிட்டு போவேன். ரெடியா இரு அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு நம்ம குழந்தை வந்திருக்குல்ல. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் வந்து வந்து தூள் ஆக்கிடுவேன். நீ கவலைப்படாத காவேரி அப்படின்றாங்க. சரிங்க இந்த வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, நான் பார்த்துக்கிறேன் காவேரி. சரி இந்த இந்த பிரச்சனையில நீ பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிடாமலாம் மயக்கடிச்சு விழக்கூடாது. நீ இப்போ சாப்பிட வேண்டியது என் பிள்ளைக்கும் உனக்கும் சேர்த்து தான். புரியுதா? அப்படின்னு சரிங்க அப்படின்னாங்க. சார் உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் இருக்குது. அதுக்கு நீங்கள் கட்டாயம் வந்துடணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க.